உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆதித்யாய சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ராகு கேது பயிற்சி வாழ்க்கையில் ஒருவருடைய ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும், உங்களுக்கு என்ன தசாபுத்திகள் நடந்தாலும், அல்லது உங்கள் ஜாதகம் எவ்வளோ ஒரு அவயோகமாக இருந்தாலும், இல்லை ஒரு நல்ல யோகமான ஜாதகமாக இருந்தாலும், நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையை, ஒருவருடைய வாழ்க்கையை நொடி பொழுதில் பை செகண்டில் மாற்றக்கூடிய வல்லமை ஒரு பிளானட்ஸுக்கு இருக்குனாக்கா அவை இந்த சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுன்னு சொல்லலாம். மற்ற எல்லா கிரகத்தையும் நம்ம தீர்மானிக்க முடியும். சனி 10ல் இருக்கார், சனி 4ல் இருக்கார், இதை தான் செய்வார், கர்மத்தை தான் செய்வார், ஆயுள் பாவத்தை தான் கெடுப்பார், அல்லது செவ்வாய் இருக்கார், விபத்தை தான் கொடுப்பார், சண்டை சச்சரவை தான் கொடுப்பார், தங்கச்சிக்கு பணம் கொடுத்து ஏமாறுவார், தெளிவாக சொல்லலாம். ஆனால் கணிக்க முடியாத ராகு இந்த இடத்துல இருக்கிறாங்க, அவர் என்ன வேலை செய்ய போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு விஷயம், சப்ஜெக்ட் இருக்குன்னா அது அந்த ராகு கேது தான். அப்போது ராகு கேது 9 ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிக ஒரு வலிமையான கிரகம், பவர்ஃபுல் பிளானட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான் ஃபஸ்ட்டு. கேது தான் ரொம்ப பவர் அதிகம். ராகு கூட ஆசையை தூண்டி விட்டுடுவார், தரன்னு இழுத்து மேலே விட்டுடுவார், அப்புறம் அப்படியே மொத்தமாக தள்ளி விட்டுவார், அதில் பாதாளத்தை விழுந்துடணும். நம்ம நிறைய நண்பர்களை பார்க்குறோம், நிறைய நபர்களை பார்க்கிறோம், நிறைய நண்பர்களை பார்க்கிறோம். சாதாரணமாக ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருப்பாங்க, படிப்படியாக முன்னுக்கு வந்து கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி 200 கோடி லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபண்டு டிமாண்ட் மொத்தமாக போய் மாட்டின்னு உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம எத்தனையோ அடையாளங்கள் சொல்ல முடியும். சினிமா துறையில் சொல்லலாம். சாதாரணமாக ஒருத்தருப்பார், கடன்னு வளர்ந்து வந்திருப்பார், வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார், தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் மாட்டிப்பார், அப்புறம் அவருக்கு மார்க்கெட்டே போய்டும். இதை போல் அவர் அப்புறம் கடைசியில் வருமானம், கால கஷ்டங்கள், அப்புறம் கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரிவுகள், இதெல்லாம் இந்த சினிமா துறையில் நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போ ஒற்றுமையாக இருந்த குடும்பங்கள்லாம் கூட இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளினாலே குடும்ப பிரிவுகள், விரிசல்கள் ஏற்படுது. காலங்காலமாக ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துருந்துருப்பாங்க. ஆனால் இப்போது சமயத்தில் பார்த்திங்கனாக்கா அந்த ராகு கேது உள்ளே என்ட்ராகக்கூடிய சமயம் அந்த குடும்பத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அப்போ அதே போல் சினிமா துறையாகட்டும், அரசியல் துறையாகட்டும், ஏன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாகட்டும், அல்லது குடும்ப உறவுகளாகட்டும், ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க, தொழில் அதிபர்களாகட்டும், அல்லது விவசாய பெருமக்களாகட்டும், சாதாரண சக மனிதர்களாகட்டும், குடும்ப வாழ்க்கையாகட்டும், இந்த ராகு கேது நினைப்பார்களே ஆனால், நான் ஒன்றும் இல்லை சாமி, சாதாரணமாக ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன், 15,000 ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், அந்த 15,000 ரூபா வேலை செய்யக்கூடிய ஒருவனை அந்த இடத்துக்கே 5 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி ஆக்கக்கூடிய திறமை, வல்லமை, சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்குது. ஆமாம் சாமி, ராகு கேது நினச்சதுன்னா இமீடியட்டாக அவங்கள முதலாளி ஆக்கிடும். அரசியலில் சாதாரணமாக கூட நின்று இருப்பாங்க, அவங்க படிப்படியாக முன்னுக்கு யார் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவங்கள கிராஸ் பண்ணி டாப்பில் போயிடுவாங்க. இதெல்லாம் நடந்த உண்மை. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான அந்த ராகு கேது பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள்.
அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஏன்னா மார்ச் 29 சனி பயிற்சி, மே 11 குரு பயிற்சி. ஆனால் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஒரு பயிற்சி, அல்லது உடனடியாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி. நாளைக்கு காலையில் என் கஷ்டம் தீரணும்னா அதுக்கு ராகு கேது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க தான் டாக்டர், அவங்க தான் சாமி மருத்துவர். ராகு இல்லாமல் நீங்கள் டாக்டர் ஆக முடியாது, நல்லா புரிஞ்சுக்கணும். டாக்டர் இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது. ராகு இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது. ஸ்டெத்தஸ்கோப் பிடிக்க முடியாது. புரியுதா? அப்போது நாளை காலையில் என் தலையெழுத்து மாறணும்னா இந்த ராகு நினச்சார்னா மாறிடும். மற்றவங்க நினச்சா மாறாதா சாமினா மாறும். அவங்க என்னைக்கு நினைக்கிறாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ராகு அப்படி கிடையாது. நினச்ச மாத்திரத்தில் ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பேர் ஆற்றல். நான் தான் நிறைய அடையாளங்கள் சொல்லியிருக்கேன். சினிமா துறையில் சொல்லியிருக்கிறேன், அரசியல் துறையில் சொல்லியிருக்கேன், அரசியல் நண்பர்கள் சொல்லியிருக்கிறேன், தொழில் துறையில் சொல்லியிருக்கிறேன், தொழில் அதிபர்கள் சொல்லியிருக்கிறேன், அரசு அதிகாரிகள் எத்தனையோ நண்பர்கள், நமக்கு உயர்ந்த பதவியில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்பு நபர்கள். ஏன் ப்ரைவேட் ஜாபில் அடுத்த ப்ரமோஷன்ஸ் வாங்கி ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள். இப்படி எல்லா உயர்வுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் 18ஆம் தேதி அன்று நடைபெறுகிறது. அப்போ உங்கள் ராசிக்கு அந்த ராகு பகவான் எத்தனாவது பாவமாக அமைகிறார், உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றம் நடக்கப் போகுது அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசி பலனை பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, இந்த ராகு கேது பயிற்சி பொதுவாக தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னும் கூட சொல்லப்போனால் நான் பொதுவாகவே என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு, என்னுடைய பக்தர்களுக்கு நான் சொல்வது உண்டு. உலகம் முழுவதும், உலக நாடுகளில் எங்கெங்கிருந்து எல்லாமே கூட நம்முடைய அன்பு பக்தர்களுக்கு தனுசு ராசியாக இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும், சாமி சொன்னாங்கன்னா அது ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். நாம் சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கோடிட்டா மாதிரி நடந்திருக்கும். அவங்களே ஆச்சரியமாக கேட்பாங்க, சாமி நீங்கள் சொன்னது அப்படியே 100% இருக்குது. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அது அப்படியே எனக்கு நடக்குது. அதனால் நல்ல அனுபவங்கள், சுபத்துவமான நல்ல அனுபவங்கள், நிறைய பிரச்சனைகளிலிருந்து கூட அவங்கள நம்மளை காப்பாற்றி நல்ல முறையில் கௌரவமாக வச்சுருக்கோம். இந்த கால சூழ்நிலையில் ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகிறது. ஒரு பக்கம் நல்ல கால நேரம். காரணம் என்னென்னா, தனுசு ராசிக்கு 7ஆம் இடமாக இருக்கக்கூடிய மிதுனத்திலே குரு பகவான் வந்து அமரப்போகிறார். அந்த ராகு கேது பயிற்சிக்கு முன்பாகவே குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு. அப்போ குருவுடைய பார்வை இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கேந்திரத்தில் சனி பகவான், 4ஆம் இடத்துல சனி பகவான் அமைந்திருக்கிறார். இப்போது இந்த ராகு கேது பயிற்சி 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 9ல் இருக்கக்கூடிய கேது. இது அப்படியே உல்டாவாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். 3ல் கேது 9ல் ராகுனா நான் அடித்து எழுதி கொடுத்துருவேன். தனுசு ராசி நண்பர்களே, நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், நீங்கள் நினைத்தது நடக்கும், ஜெயிப்பது உறுதி, துணைக்கு நான் நிற்கிறேன், சென்று வாருங்கள், நான் எழுதி கொடுத்துருவேன். ஆனால் இப்போ உல்டாவாக மாறி போச்சு. 3ல் ராகு, 9ல் கேது. சார் இந்த 3ல் மட்டும் ராகு இருக்கக்கூடாது, ராகு நல்ல இடத்துல இருக்கணும் சார். ராகு வந்து ஒரு வெற்றியாளர், பல வெற்றியாளர்களை, ஒரு சக்சஸ் மேனை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகு. பல சந்நியாசிகளையும் கோழைகளையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் வளைந்து நெளிந்து வாழ கற்றுக் கொடுக்கக்கூடியவர் கேது. அப்போ யாருடைய கை ஓங்கி இருக்குன்னா கேதுவின் கை ஓங்கி உள்ளது. 9ல் கேது.
பெரிய வாய்ப்புகள் எல்லாம் பணங்காசு பல கோடி சம்பாதிக்கக்கூடிய பணங்காசு வாய்ப்புகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியும், எட்ட முடியாது. ஸோ ஒரு பெரிய பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் நடந்ததுன்னா எனக்கு கமிஷன் மட்டுமே ஒரு 5 கோடி ரூபாய் வரும் சொல்லுவாங்க. இந்த பிஸ்னஸ் நடந்துடுச்சுன்னா அந்த பிஸ்னஸ் கண்ணுக்கு தெரியும், இவங்க ஆசைப்படுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க, கிடைக்காது. இது கேது. அப்போ தனுசு ராசிக்கு இப்போ நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எதையெல்லாம் நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அதையெல்லாம் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய தகுதி தான் உங்களுக்கு இருக்குது. உண்மையா இல்லையா மனசாட்சியை தொட்டு எனக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும், பெரிய தொழிலதிபராக இருந்தாலும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சனாக இருந்தாலும், உங்களை மாதிரி நான் நிறைய ஜோசியரை பார்த்துட்டேன் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தாலும், நீங்கள் தனுசு ராசியாக இருப்பீர்களே ஆனால், இந்த பிஸ்னஸ் நடந்ததுன்னா எனக்கு கமிஷன் மட்டுமே 5 கோடி ரூபாய் வரும். ஆனால் அது நடக்காத போல இருக்கே, தள்ளி நின்று வேடிக்கை பார்க்க முடியும். அப்போ அந்த தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கும்போது உங்கள் ஒருவருடைய மனநிலை எவ்வளோ வேதனை இருக்குங்கிறது நிச்சயமாக என்னால் உணர முடியும் தனுசு ராசி அன்பர்களே. அப்போது தனுசு ராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி அமைதியாக இருக்க வேண்டிய தருணம். அதே சமயத்தில் சிறு சிறு முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். ரொம்ப அத்தனை கோடி போட்டேன், இத்தனை கோடி போட்டேன், அதெல்லாம் வேணாம். உடல் உழைப்பால் வேர்வையை சிந்தி நீங்கள் செய்யக்கூடிய உழைப்பு நிச்சயமாக வெற்றி பெறும், கவலை வேண்டாம். உழைப்பு இல்லாமல் முதலீடாக இருக்குமே ஆனால், அதுவும் சிறு முதலீடாக இருக்குமே ஆனால் அதுவும் உங்களுக்கு பணம் மிஸ் ஆகாது. அதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு பணத்தை சம்பாரித்து கொடுக்கும். இதை ரெண்டையும் விட்டுட்டு நான் ஒரு பெரிய முயற்சி எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய சப்ஜெக்ட் எடுத்து செஞ்சீங்கன்னா போய் சிக்கல்லாம் மாட்டிப்பீங்க, தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிப்பீங்க. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தனுசு ராசி நேயர்களே. எங்கிருந்தோ வருவான், யாருன்னே தெரியாது, சிக்கல்லாம் மாட்டி விட்டு போயிடுவான். அப்போது 9ல் இருக்கக்கூடிய கேது பகவான் சிறு சிறு விஷயங்கள், சிறு சிறு முயற்சிகள், சின்ன சின்ன முதலீடுகளுக்கெல்லாம் துணை நிற்பார், காப்பாற்றுவார். கண்டிப்பாக உங்களை தோற்று போக விட மாட்டார், உங்கள் பணம் தொலையாது. ஆனால் 3ல் இருக்கக்கூடிய ராகு பெரிய முயற்சிகளில் நீங்கள் இறங்குவீர்களே ஆனால் அது பெரிய லாஸில் கொண்டு போய் விட்டுடும். எச்சரிக்கை தேவை, கவனம் தேவை. உங்கள் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணங்காசுகள் ஜாக்கிரதை, பத்திரம் என்று தான் நான் சொல்லுவேன் தனுசு ராசி நேயர்களே. அப்போ அடுத்த 2 வருடம் எனக்கு தெரிஞ்சு 2027 அல்லது 2028 மார்ச் மாதம் வரையிலுமே கூட ரொம்ப அமைதியாக, கிராஜுவலாக, ஒரு நார்மலாக உங்கள் பிஸ்னஸை அல்லது நார்மலாக உங்கள் லைஃப்பை கொண்டு போகிறது தான் சிறப்பானதாக இருக்கும் எனதருமை தனுசு ராசி நேயர்களே. அப்படி ஒரு அவசியம், காலகட்டாயம், ஒரு தேர்தலில் போட்டிடுறீங்க, ஒரு பெருசாக ஒரு செலவு பண்ணுறீங்க, இல்லை ஒரு அரசியலில் ஒரு தொழில் ஏற்படுத்துகிறீங்க, ஒரு முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு அரசியலில் இருக்கிறீங்க, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, ஒரு இன்னொருத்தரை நம்பி எதாவது நம்ம கொடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது, இல்லை அவரை நம்பி கொஞ்சம் பணம் போட்டு டிரான்சாக்ஷன் செய்ய வேண்டியதாக இருக்குது, முதலீடு கொடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது, நம்பிக்கையாக கொடுக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் ஒரு முறை அவருடைய ஜாதகம், உங்களுடைய ஜாதகம், இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் செய்ய வேண்டும் எனதருமை தனுசு ராசி நேயர்களே. அப்போ ராகு 3ஆம் இடத்துல இருக்கும்போது சம்பந்தமில்லாத ஆசையை தூண்டுவார். பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம், தொழில் வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதெல்லாம் உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்குமே ஆனால் நீங்கள் தப்பிச்சுப்பீங்க. தசாபுத்தி சரியில்லைன்னு சொன்னாக்கா இந்த ராகு உங்களை அதல பாதாளத்திற்கு தர 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 தரன்னு கீழே இழுத்து விட்டுருவார். கவனம் தேவை தனுசு ராசி அன்பர்களே. அப்போ 3ல் இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய ஆசையை தூண்டுவார். அத்தனை லட்சம் கிடச்சிரும். ஆன்லைன் ரம்மியாக இருக்கலாம்,
சூதாட்டங்களாக இருக்கலாம், அல்லது மதுவிற்கு அடிமையாக இருக்கலாம், தீய பழக்கங்களாக இருக்கலாம், மெயினாக ஆன்லைன் விளையாட்டுக்கள், இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல் ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப குடும்பத்தில் ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க, சின்ன வயசுலேயே குடும்பத்தை புரிஞ்சு நடந்துப்பாங்க. அவங்க ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட், இன்னும் மெயினாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் போடக்கூடியவர்கள், தான் போடுறது மட்டும் இல்லாமல் 10 பேர் இவங்க வாங்கி கொடுப்பாங்க, பல கோடி ரூபாய் போய் மாட்டிக்கும். இதெல்லாம் தனுசு ராசிக்கு நாம் பார்க்குறோம். நான் ஏமாந்தா கூட பரவாயில்ல சாமி, மற்றவங்க எல்லா பைசா நான் வாங்கி கொடுத்துருக்கேன், நான் தான் உங்களுக்கு பொறுப்பு. ஸோ அந்த மாதிரி கூட்டு தொழிலாக செய்யக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் எச்சரிக்கை தேவை. அப்போ சிங்கிள் லைனில் நான் உங்களுக்கு பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தனுசு ராசி நேயர்களே, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது, சாமி நீங்கள் சொன்னது கரெக்டு, எனக்கு அப்படித்தான் நம்ம சிக்கலாக மாட்டிக்கிட்டேன், எனக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்கன்னா அதை நம்ம காட்டலாம். அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி உண்டுன்னு, மார்க்கம் உண்டு, என்ன பரிகாரம்ன்றதை நம்ம பார்க்கலாம். இல்லை சாமி இப்போ நான் சேஃபாக இருக்கேன், கவனமாக இருக்கேன்னா நீங்கள் அப்படியே ஜாக்கிரதையாக இருங்க. இல்லை சாமி நான் மாட்டிக்கிட்டேன், புதுசாக செய்ய போகிறேன்னா ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஆலோசனை பெற்று அதன் பிறகு புதிய தொழிலை செய்வது சிறப்பு தனுசு ராசி நேயர்களே. அப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சி 50% வெற்றியையும் அதே 50% ஆபத்தையும் தரக்கூடியது. கவனம் தேவை என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.